வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி மிளகு பிரட்டல் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, கூடவே 1 ஸ்பூன் சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயம் இன்றைக்கி நறுக்கி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வதக்குவோம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம 1 டைம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போது ஒரு 4 காஞ்ச மிளகாய் நம்ம சேர்த்துருக்குறோம். சேர்த்து நம்ம நல்லா அதை வதக்கலாம். நீங்கள் காரத்துக்கேற்ப வத்தல் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது வதங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். உப்பு சேர்த்து வதக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். இப்போ நல்லா 1 டைம் நம்ம நல்லா அதை வதக்குவோம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் இன்றைக்கி அரைச்சி வச்சுருக்கிற 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை மெதுவாக வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம இதை நல்லா வதக்குவோம். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் இப்போது மசாலா ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் வத்தல் தூள், நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்குவோம். பாருங்கள், அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கிட்டே இதெல்லாம் நம்ம வதக்கலாம். அந்த மசாலா ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வரணும். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நீங்களும் நல்லா மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. மெதுவாக நம்ம அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் சேர்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லா பக்கமும் நம்மளுக்கு அந்த மசாலா சிக்கனோட சேர்கிற மாதிரி இருக்கணும். ஒரு பக்கம் சேர்ந்து ஒரு பக்கம் சேராமல் நம்ம அவிய வச்சோன்னா அது லாஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த பக்கத்தில் மசாலா சேராமல் ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு அவிய வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், இது பாதியாக நம்மளுக்கு இப்போ வெந்திருக்கு. இதை நல்லா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இருக்கிற ஆயிலே நம்ம அப்படியே வதக்குவோம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு இருக்கும். அதனால் இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்குவோம். இப்போது நம்ம இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம மிளகுத்தூள் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பாதியாக வெந்ததுக்கு அப்புறமா தான் மிளகுத்தூள் சேர்க்கணும். இன்றைக்கி நம்ம 4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறோம். இது வீட்டிலே நம்ம மிளகை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்குறோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி செய்யுங்க. அது நல்லா காரமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம இதை நல்லா 1 டைம் இந்த சிக்கனோட சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கன் பிரட்டல் ஒரு சைடிஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒரு மூடி வச்சு இதை மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா நாட்டுக்கோழி நல்லா நம்மளுக்கு வந்துட்டு நாட்டுக்கோழி பெப்பர் பிரட்டல் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக இதில் மல்லி இலை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபி நாங்கள் கொடுக்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதை சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.